நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கூட விட்டுருந்துருக்கலாம். பஸ் வழி அந்த ரூட் ஒன்று இருக்குது, யானைப்பாதை அந்த பக்கம் ஒன்று இருக்குது, கோயில் பின்னாடி பேக் சைடு. இதை நான் ஞாபகம் வச்சுட்டு வரணும். செருப்பு பேக் அங்கே விட்டுருக்கேன், அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லே. எனக்கு தெரியாது, நான் வந்ததில்லை. மெட்ராஸ் தான். ஆமாம், எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் லைட்டிங்ஸ் கம்மியாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் திருத்தணி கோயிலுக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, அங்கே கீழே சரவண பொய்கை இருந்தது. அது சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அந்த சரவண பொய்கையில் நம்ம காலை நினச்சிட்டு நம்ம தண்ணியை நம்ம தலையில் தெளிச்சுக்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிப்போம். அப்படி மலை ஏற ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில படிக்கட்டு ஏறின உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் காளஹஸ்தீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கூகுள் மேப்ஸில். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பிரதானமாக விநாயகர் இருக்கார். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கே சிவபெருமான் சிவலிங்கம் காட்சியை கொடுக்குறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனும் தாயார் ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானை சேவிச்சுக்கோங்க. சுப்பிரமணிய சுவாமி நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நான் ஃபஸ்ட் டைம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போனப்போ பஸ்ஸில் போனதுனால எனக்கு இந்த கோயிலெல்லாம் இங்கே இருக்குதுன்றது கூட எனக்கு தெரியாது. இந்த வாட்டி நான் நடந்து போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுங்க இருக்குதுங்க. அந்த திருத்தணிக்கு போனீங்கன்னா இந்த உப கோயிலுங்க எல்லாத்தையும் கூட நீங்கள் பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்குள்ளெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சிவலிங்கம் இருக்கும், அங்கே அம்மன் கூட இருக்காங்க, வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. பார்த்தீங்களா, அங்கே அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப நிறைய வீடுங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வீட்டில் வெளியில் ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதுனால தான் இந்த வீடியோலாம் கூட நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.